என்னதுங்க இது பார்சல்ல? வேற என்ன, பிரியாணி தான். என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு பிடிக்குமேனு பிரியாணி வீட்ல செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரீங்க? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் சின்ன பண்ணு. வாசம் வேற அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது கும்முன்னு வந்துச்சா, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். நேத்து இப்படிதான் மேனைக்கிட்டு சப்பாத்தி போட்டு குருமா வச்சிருக்கேன். நீர் கடையில இருந்து புரோட்டா வாங்கிட்டு தின்னுட்டு இருந்தாரு. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லிட்டோம்ல, பிரியாணிய பொட்டலத்து ஃப்ரீ. இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னைக்கு பார்த்தாலும் வீட்டுல செஞ்சு வச்சாலும் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு இருக்கா. என்ன பிரச்சனை இருக்கு? சின்ன பண்ணு, நீனும் ஹோட்டல்ல இருக்க மாதிரியே தான் செய்து வைக்க. ஆனாலும் ஹோட்டல்ல செய்யறது டேஸ்ட் இருக்கு பத்தியா, எப்ப அடிப்பொலி சூப்பர் என்னவோ சொல்லலாம். இன்னைக்கு 2 பிரியாணி பார்சல்னாலும் வாங்கி தின்னு போய் பாத்துக்கா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அதனால தான் வீட்லயே திங்கணும்னு தோணைய விட்டுக்கு ஹோட்டல்லே வாங்கி திங்கணும் போல இருக்கு. இனி என் மவன் சரிப்பட்டு கிட மாட்டா. அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு என்ன சின்ன பண்ணு, நானும் பிரியாணி ஹோட்டல்ல இருக்க மாதிரியே செய்றேன். ஏங்க அதே டேஸ்ட் வர மாட்டேங்குது? வெரி வெரி சிம்பிள். ஏன் தெரியுமா, வீட்டுல பொம்பளையில சமையல், ஆனா ஹோட்டல்ல முக்காவாசி ஆம்பளையில சமையல். அதனாலதான் டேஸ்ட் அப்படியே அடிப்பொலி தூக்கலா இருக்கு. இப்போ நாளையில இருந்து நீங்களே 3 நேரம் சமையல் பண்ணிருங்க. டேஸ்டா இருக்கும்ல. நீங்களும் ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க, நாங்களும் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.